ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும்போதே பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கிற விதத்தில் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். நீங்கள் யாராவது கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, தென் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஃபார் ஆர்டிக்கல் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? மோர் தென் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து கொடுக்குறது வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம கேரண்டி கொடுக்குறது நம்ம யூசர்ஸ்க்கு டெலிவரி கொடுத்ததுக்கான கண்டென்ட்டோட வேர்ட்ஸ் பாருங்கள், ஓவராலாக 2340 வேர்ட்ஸில் நாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு யூசர்ஸ், அதாவது மல்டிபிள் கண்டென்ட் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிக்கல் டெமோவுக்கு வாங்கி பார்த்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோன்றது நீங்கள் இதை வச்சு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கம்பல்சரி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயிலுமே வந்து ரிசீவ் ஆகும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையுமே நம்ம எந்தெந்த டூலை நம்ம செக் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் இது போக வந்து பார்த்திங்கன்னா என்னையை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் கம்பல்சரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்லையுமே நம்ம கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க்குமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். மோர் தென் நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து என்னை கான்டாக்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்குள்ள யூசர் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்கையும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்காக ஒரு ஆர்டிக்கல் கேட்குறாரா, இல்லை வந்து எதனா காமர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை பிளாகிங், மோர் தென் இல்லை அதாவது எனிபடி. ஓகேங்களா? ஏ டு ஜெட் நீங்கள் எந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் கீவேர்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த போல் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யூசர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பேசிக்காக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது மூணு வந்து மோர் தென் ஒரு பேசிக் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி வந்து எஸ்இஓவில் சம் டைப்ஸ் இருக்குது. அது வந்து அட்வான்ஸ் லெவல், அதெல்லாம் சொல்கிறேன். அதாவது ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் அண்ட் எல்லோ டாட் அண்ட் ஃபைனலி ரொம்ப டேஞ்சரஸான பிளாக் டாட் எஸ்இஓ முதல் கொண்டு நம்ம வந்து இது ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அது என்ன ப்ரோ எஸ்இஓவில் அவ்வளோ இருக்கா? அப்படி ஒவ்வொன்றுத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நண்பா இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டிக்கல் போடுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் தெரிஞ்சோ தெரியாமல் டாப் நம்பர் 1 பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து காம்படிட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறக்க ட்ரை பண்ணுவாங்க பொசிஷனில் இருந்து அதாவது இப்போ ஃபஸ்ட்டு டாப் 10க்குள்ளே மொதல் 5 ரிசல்ட்டுக்குள்ளே உங்களுடைய ஆர்டிக்கல் ரேங்க் ஆகுது அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரேங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை விட பெட்டரான ஒரு ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேக்லிங்ஸ் எடுத்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மோர் தென் ஒரு 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ்க்கு அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ நாம் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட்டுமே வந்தாலுமே என்னால் உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அஃபெக்ட் ஆகாது. மோர் தென் அது உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் வர்றதோ இல்லை அதாவது எப்படி சொல்கிறது பாலிசி வேலியேஷன், இதுதான் இன்டெரக்டாக சொல்லணும் அப்படின்னா இது போல் எந்த ஒரு பிரச்சனையும் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலாக வரவே வராது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு உண்மை. அது என்ன ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மோர் தென் நீங்கள் என்ன கேட்டகரியில் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே சரி அந்த கீவேர்ட்ஸ் வந்து அந்த ஆர்டிக்கலில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு ஓவராலாக பார்க்கணும். மோர் தென் ஒரு 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் இருக்குன்னா அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 4 இடத்த தான் இருக்கும் ஃபோக்கஸ் கீவேர்டு, அதிகபட்சம் 5 இடத்த இருக்கும். ஓகேங்களா? இது போல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓக்குள்ளே வந்துடும், கீவேர்ட் டஃபிங்குள்ளே போகவே போகாது. அது இல்லாமல் கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலும் கூட நம்ம வந்து போட்டிருக்க ஆர்டிக்கல் வந்து ஃபியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணியிருக்கிறதால லேட்டாக பிக்கப் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பிக்கப் ஆகுன்ற போல் ஈஸியாக ரேங்கிங் பொசிஷன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இறக்கவும் முடியாது. புரியுதுங்களா? தென் இப்போது ஆர்டிக்கல் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேஜஸ் வந்து இப்போ நான் டவுன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? தென் டில் ஆர்டிக்கல் எண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் என்னுடைய மொபைல் நம்பர் கிடச்சிரும், பர்சனல் நம்பர். ஓகேங்களா? உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒவ்வொரு ஆர்டிக்கிள் நான் வந்து எது எப்படி இருக்குன்னு சொன்னாலே அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள். அந்த அடுத்தது ஒரு ஆர்டிக்கிள் ஓப்பன் பண்ணதுலையுமே பாருங்கள், சிமிலராக என்னுடைய கான்டாக்ட் நம்பர், ஆர்டிகல்ஸ் எந்த ரீசனுக்காக கொடுத்துருக்கோம், ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பிளாகரிசம் இருக்கா இல்லையா, 100% யூனிக்காக இருக்குது. மோர் தென் எல்லாமே நம்ம எந்தெந்த டூலில் நம்ம செக் பண்ணியிருக்கோம் அதுக்கான மோர் தென் ரிசல்ட் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங்குள்ளே ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் டைம் வராங்க, நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டிக்கல் வாங்குறாங்க அப்படிங்களுக்கு வந்து டைட்டில் அண்ட் ஃபோக்கஸ் கீவேர்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ப்ரொஃபஷ்னலாக நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் பாருங்கள் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னென்னு நம்ம கொடுத்துருக்கோம் தெரியுதுங்களா. தென் மோட்டோலா ஓகேங்களா, மொபைல் பற்றி அவங்க ரிவ்யூஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மொபைலுக்கான ஃபோக்கஸ் கீவேர்டில் நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே கொடுத்தாச்சு. அடுத்ததாக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அதுவுமே நம்ம யூனிக்காக கொடுத்துருக்கோம். அடுத்ததாக H1 தான் டைட்டில்னு சொல்லுவோம். இது பிளாகிங்கில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். H1, H2, H3, H4 ஓகேங்களா. டைட்டில், சப்டைட்டில் இது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த விதத்தில் ஒரு பிகினர் வந்து பிளாகர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ரேங்க் மேத் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை SEO யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆல் இன் ஒன் SEO பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, மோர் தென் நீங்கள் என்ன பிளகின் ஒன்றா எதாவது SEOக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்பவே SEO ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அது ரீடபிலிட்டின்னு சரி, இல்லை SEO ஆப்டிமைஸ் பண்ணுறதாலும் சரி, எல்லாத்துலேயுமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஏன்னா நம்ம 1க்கு 10 டைம் இதை செக் பண்ணி தான் ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது மேனுவலாக வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்றது சரிங்களா. ஸோ அது எப்படி ப்ரோ உங்களால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது அப்படின்னா, நண்பா அது எல்லாத்துலேயுமே ட்ரிக்கு தான். அதுவுமே நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ வந்து மோர் தென் ஒரு SEO ஒரு ஆர்டிக்கல் ரேங்க் பண்ணுறதுக்கு 3 தான் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. 1 ஃபோக்கஸ் கீவேர்டு, 2வது மெட்டா டிஸ்கிரிப்ஷன், 3வது டைட்டில். இது 3 நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாவே உங்களுக்கு மோர் தென் SEO ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 58லேருந்து 60% நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் கீவேர்டு பார்த்தாச்சு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாச்சு, டைட்டிலும் பார்த்தாச்சு. அடுத்ததாக பேராகிராஃப் பாருங்கள். பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டு இது மெயின்டைன். நம்ம வந்து இப்போ காலேஜெலாம் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சம்மரி படிக்கிறாங்க அப்படின்னா தென் ஆத்தர் நேம் கொடுத்துட்டு தென் அது போக சப்டைட்டில்ஸ் வந்து கொடுத்து ஆர்டிகல்ஸ் அதாவது ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதாவது கதை எழுதுகிற மாதிரி ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ரீடபிலிட்டி யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று அதே போல் கூகுள் பாட் வந்து நம்ம வெப்சைட்டு க்ரோல் பண்ணும் போது அப்படின்னும் போது அதுவுமே வந்து ஈஸியாக இருக்கணும் நேவிகேட் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டுமே மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா 150 வேர்ட்ஸ் ஓகேங்களா. 150 வேர்ட்ஸ்லன்ற இந்த விதத்தில் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அது இதுன்னு நான் பொதுவாக சொல்ல வரல. என்னுடைய கிளைண்ட்ஸ் யார் கேட்டாலுமே, ஒரு ஆர்டிக்கல் கேட்டாலும் சரி, 10 ஆர்டிக்கல் கேட்டாலும் சரி, மோர் தென் எங்கிட்ட நீங்கள் ரெகுலராக ஆர்டிக்கல் வாங்கி மற்றவங்க கிட்ட அதிகமாக ரேட் வச்சு விற்றாலுமே சரி, நம்ம இது சிமிலராக இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து மோர் தென் 16+ மேலே கொண்டுட்டு போகணும் அப்படின்னா பேராகிராஃபோடைய சைஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம மெசேஜ் சொல்லணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்ட்ஸ் போல்டு பண்ணி காட்டுறதோ, எந்த இடத்த ஃபுல் ஸ்டாப் பண்ணுற டாட் வைக்கணுமோ அதெல்லாம் ஃபர்தராக நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ H1 பார்த்தாச்சு, டைட்டில் பாருங்கள். H2 தென் நான் சொன்ன போல் இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவோம் ஒரு சிலதுக்கு. தென் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். புல்லட் பாயிண்ட்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டனோ அதுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம போல்டு பண்ணியுமே காமிச்சிருக்கோம் சரிங்களா. தென் அது போக ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டுன்றது பாருங்கள். தென் அது போக H2 மறுபடியும் புல்லட் பாயிண்ட்ஸ், மறுபடியும் டைட்டில்ஸ், தென் இது போக H2 H3 வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக கொடுத்துருக்கோம். தென் இது போல தான் நண்பா, அதாவது இப்போ புல்லட் பாயிண்ட்ஸே இருக்க வேண்டிய இடத்து அதாவது தேவைப்பட்டால் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாகவும் போட்டுக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா. தென் H3 H4 இது போல் நம்ம நீட் அண்ட் ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இதிலேருந்து ஓகேவா. தென் ஆர்டிக்கல் எண்டலையும் பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிருச்சா. அடுத்ததாக இந்த ஆர்டிக்கலுமே வந்து வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். 2669 வேர்ட்ஸ் இருக்கா. சரி, இப்போ யூசர்ஸ்க்கு வந்து இது ஆர்டிகல்ஸ் நம்ம டெலிவரி கொடுத்ததுக்கான ப்ரூஃப் தான் இவ்வளோ நான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு நம்ம வந்து டெலிவரி கொடுத்தாச்சு, வீடியோ எடுக்கணுக்கு டைமே இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பண்ண எடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் யூசர்ஸ்க்கு டெலிவரி ஆனதால் உங்களுக்கு லைக் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம 2 ஃபைல் நம்ம கொடுத்துருக்கோம் டாக்குமெண்ட்ஸ். தென் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா அதில் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்கணும் ஓகேங்களா. ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பிளாகிங்குள்ளே வரீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ ஓகேங்களா, அது உங்களுக்கு தான் தெரியும். பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீ உள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டா வந்துரு ஓகேவா. யோசிக்காத நாளைக்கு பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த்து பார்த்துடலாம், எப்படி சொல்கிறது, ஒரு 6 மந்த்து கழிச்சு லாஸ்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது லாஸ்ட் இயர்
டில் இயர் வந்துட்டோம், எண்டுக்கு வந்துட்டோம், நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம் அப்படின்னா யோசிக்காத. அதாவது பிளாகிங்குள்ளே நீ கற்றுக்கணுன்னு முடிவு பண்ணிவிட்ட, வந்துடு, டேரெக்டாக விழுந்துரு. ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணுற, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு உன்னால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா உனக்காக ஒரு வெப்சைட் பில்டு பண்ணணும். ஹோஸ்டிங் டொமைன் வாங்குற, வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடு. என்னாலாம் காசே செலவு பண்ண முடியாது அப்படின்னா பிளாகர் இருக்குது, ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணலாம். புரியுதா? ஸோ நீ என்ன பண்ண போகிற, பிளாகரில் ஒரே ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கிட்டு பிளாகரில் போய் லாகின் பண்ணிட்டு ஒரு பேசிக் ஒரு 10 to 20% நீ லேர்ன் பண்ணிக்க. பிளாகர்லேருந்து உன்னால் ஒரு 1 or 2 months சர்வே பண்ண முடியுது அப்படின்னா நீ வேர்ட்ப்ரெஸ் பக்கம் வா. உன்னால் பிளாகர்லேயே ஒன்றும் பண்ண முடியல, லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னா உனக்குலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டே செட்டே ஆகாது. தயவு செஞ்சு யாருமே வரவே வராதிங்க. ஓகேங்களா? தென் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு ஒரு 1 monthல ரெவன்யூ வந்துடும், ஒரு 6 monthல ரெவன்யூ வந்துடும். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக வரவே வராது. ஓகேங்களா? ஒரு பிளாகருக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகினாலே சரி, அது பிளாகராக இருந்தாலும் சரி, வேர்ட்ப்ரெஸ் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? மோர் நீங்கள் என்ட்ரி ஆகிக்கிறது பிளாகிங், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 1 year மோர் நீங்கள் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். 1 yearல் நீ என்ன எஃபெக்ட் போடுறியோ அதுதான் நெக்ஸ்ட் இயரில் உனக்கு ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு வருஷம் நீ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா கஷ்டம்தான். ஒரு வருஷன்றது 2 வருஷம் ஆனாலுமே நீ வேலை செஞ்சாகணும் கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் நீ வெப்சைட்டுக்குள்ளே வா, எல்லாம் வரவே வராது. ஏன்னா இது யூடியூப் மாதிரி இல்லை நண்பா. ஒரு வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணனா அன்றைக்கி ட்ரெண்டிங் டாப்பில் இருக்கிறது சஜஷனில் போயிடுறதுக்கு இது வெப்சைட். ஓகேங்களா? ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதா, அது மூலிமா நம்ம ஏதாவது கற்றுக்க மாட்டோமா, ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் அங்கேருந்து இருக்காதா அப்படின்ற போல தான் திங்க் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்றைக்கி யூஸ் பண்ணனாலும் அடுத்த வருஷமாச்சும் யூஸ் ஆகணும். ஸோ அதுபோல் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கேட்டகரியே சரி, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸும் சரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுன்றது பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ பிளாகரில் லேர்ன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக கற்றுக்கலாம். வேர்ட்ப்ரெஸ்னும் போது அட்வான்ஸ் லெவல். ஓகேவா? சரி, இப்போ வந்து யூசர்ஸ்க்கு நம்ம டெலிவரி கொடுத்துக்கிற ப்ரூஃப் பார்த்துட்ருக்கீங்க. ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மெயிலே வந்து நம்ம டீட்டெயிலாக அண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, நம்ம எப்படிலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது அந்த ரெக்குவயர்மெண்ட்ன்றது எல்லாமே நம்ம மெயிலே கொடுத்துருப்போம். சரியா? தென் சப்டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். ஒவ்வொரு மெயிலையுமே வந்து நம்ம என்ன ரீசனுக்காக ஆர்டிகல் அவங்களுக்கு கொடுக்குறோம், ஆட்சன்ஸ் அப்லோக்காக கொடுக்குறோம், அதுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் சப்டைட்டிலில். அடுத்ததாக வந்து ஒவ்வொரு மெயிலையுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க்குமே கிடச்சிரும். ஓகேவா? தென் அது போக ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் இங்கே பாருங்கள், முக்கியமாக நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறோன்றது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான், ஆனால் மெயிலுமே அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வேர்டு கவுட் உண்டு. ஓகேங்களா? வேர்ட்ஸ் கவுண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு யூஸருக்கு வந்து ஒருத்தருக்கு கம்மியாகவும் ஒருத்தருக்கு அதிகம் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ பேசிக்காக நான் கொடுக்குற கேரண்டி எவ்வளவு, 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 2000 வேர்ட்ஸ்க்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா 1500 வேர்ட்ஸ் டு 2000 வேர்ட்ஸ்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ வேர்ட் கவுண்ட்னு பார்த்துக்குங்க. அடுத்ததாக எஸ்இஓ ஆப்டிமேஷன், அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய பேசிக் எஸ்இஓ நண்பா, அந்த ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது 3மே ஃபாலோ பண்ணது இல்லாமல் நம்ம பியூர் வேர்ட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யூசர்ஸ்க்கு, அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எஸ்இஓ பண்ண தெரியலாம் கூட பிரச்சனை கிடையாது. பேசிக்காக இந்த ஒரு அதாவது டைட்டில், சப்டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணிவிட்டு இன்டர்னல் லிங்க், அவுட்பாண்ட் லிங்க் இதை ஃபர்தராக கொடுத்தாலே போதும். எஸ்இஓ ஸ்கோர்ஸ் மோர் தென் 85%, 90% நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? தென் பிளாகர் சேம் 100% நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ 0%. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 16+ நம்ம வந்து கேரண்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? தென் அடுத்தது வந்து ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ன்றது 100% நான் ஒர்க் பண்ணுறதால இது வந்து 100% நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, பிளாகிங்குள்ளே வரீங்க, அப்போது உள்ளே வந்துட்டு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் தப்பாக நீ ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உனக்காக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு வெப்சைட் தேவை. வெப்சைட் நீ தெரிஞ்சோ தெரியாமல் நீ பிளாகில் வச்சிருந்தாலும் சரி, வேர்ட்ப்ரெஸ்ஸில் வச்சிருந்தாலும் சரி, நான் சஜஷன் பண்ணுறது வந்து பிளாகரும் பண்ணுவேன், வேர்ட்ப்ரெஸ்ஸும் பண்ணுவேன். இது எதுவுமே வந்து எதுக்கும் சலைச்சது கிடையாது. ஏன்னா வேர்ட்ப்ரெஸ்னான்றது கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கலாம், பிளாகர்ன்றது கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் வேஸ்ட்டாக, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறாங்க அப்படின்னாலே அதுக்கு ஒரு மோர் தென் 3,000 to 5,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் கீ பர்ச்சேசிங் பண்ணால் மோர் தென் 5,000 to 7,000 வரைக்கும், மோர் தென் ஒரு 8,000 வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது பையிங் ஃபார்
பையிங் 10+ ஆர்டிகல்ஸ் ஃபார் ஒன் ஆர்டர். அதாவது ஒரு டைம் நீங்கள் 2000 கொடுத்து எங்கிட்ட ஒரு 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியமாக அஃபிஷியல் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா நண்பா, இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ்லாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி, என்றைக்கு வாங்கினாலும் சரி, இந்த ஆஃபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட எப்பவுமே அவைலபிள் இருக்கும். தமிழ்நாட்டிலே நான் கொடுக்குற அளவுக்கு ஆஃபர்ஸ் யாராலுமே கொடுக்க முடியாது. நான் கேரண்டியாகவும் சொல்கிறேன், அடிச்சுன்னு சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணின்னு சொல்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, நீ ஆர்டிக்கல் வாங்குறியா இல்லை தீம்ஸ் வாங்குறியான்றது எனக்கே தெரியல. ஏன்னா என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு யூசர்ஸ் அதாவது நீ எஃபெக்டை நீ எடுத்து ஒரு டைம் கொடுத்து ஒரு ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணுற, பட் அதுக்கான ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கணும்ல நீ, ஓகேவா? ஸோ அதுக்காக என்னுடைய கிளைண்ட்ஸான எல்லாருக்குமே நம்ம வந்து ஃப்ரீயாக இந்த தீம்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இது எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லி கேட்பீங்க. ப்ரோ, அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறதால எனக்கு மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் யூசர்ஸ் வந்து இருக்கிறதால ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே நம்ம ஒரு வெப்சைட் பில்டு பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் தான் நான் போட்டு கொடுத்தாகணும். தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்க மோர் தேன் 21,000 நம்ம பே பண்ணி வாங்கியிருக்கோம். ஒரு கீயை வச்சுட்டு எங்களால் 500 வெப்சைட் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் வந்து அது பெனிஃபிட்ஸாக இருக்கணும். எங்கிட்ட வந்து அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு கீ மட்டும் வேணும், எனக்கு ப்ரீமியம் தீம்ஸை போட்டு கொடுங்க அப்படின்னா 2000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? ஸோ 20 பேர் கொடுத்தாலே எனக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும். பட் மேலே இருக்கிறதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து தப்பாக மற்றவங்களாம் சொல்லுவாங்க A2ல வச்சு வந்து க்ரியேட் பண்ணி போட்டலாம், மற்றவங்களுடைய டேட்டா வந்து RSS ஃபீடு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அவன் ரேங்க் பண்ணிட்டு போயிடலாம். அப்போல்லாம் சுத்தமான ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் நண்பா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் ப்ரொஃபஷ்னலாக ஏகப்பட்ட கோர் அப்டேட் விட்டு ஆட்சன்ஸை கொண்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் ஒரு வெப்சைட் பில்டு பண்ணுறேன்னா ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 ஆர்டிக்கல் வாங்கு. ஓகே, 10 கூட வேணாம், ஒரே ஆர்டிக்கல் வாங்கி பாரு, பிடிச்சா நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆர்டர் கொடு. இல்லையா 10 ஆர்டிக்கல் வாங்குற அப்படின்னா உனக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ ஒரு ப்ரோவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஃபுல் எஸ்இஓன்றது உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணவே முடியும். ஓகேங்களா, தென் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பேருக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், 100% மானிட்டேஷன் கிடைக்கின்றது. மானிட்டேஷன் கிடைக்கும், பட் ஆனால் ரேங்கிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. இன்க்ளூடு நான் இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், ஃப்ரீ தீம்ஸில் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் ஃபார் ஒன்லைன். சரிங்களா, 1க்கு 100 வெப்சைட் வச்சிருந்தாலுமே எல்லா வெப்சைட்டுக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ரீசன் என்னென்னா, ஃப்ரீ வெர்ஷனில் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸும் இருக்காது, நம்ம நினச்சா போல் நம்மளோட பேஜுமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதுதான் மெயின் ரீசன். சரிங்களா, தென் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், 10 ஆர்டிக்கல் வாங்கினீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். வித் இது அஃபிஷியல் அந்த வெப்சைட்டில் தான் நம்ம வாங்கினேன் தீம்ஸு. சரிங்களா, ஸோ நான் கீ ஆக்டிவேட் பண்ணால் அந்த பேஜஸில் ஸோ அப்பியரன்ஸ் அண்ட் தீம் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் கீ ஆக்டிவேட் பண்ண இருக்குது, அதுக்கான ஃபோட்டோஸுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்க்ளூட் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இது போல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அது போக மெகா ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அட்டன் டைமில் ஃபார் டேவுக்குள்ளே நீங்கள் 30 ஆர்டிக்கல் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸும் கிடச்சிரும், இன்க்ளூடு 3 டூ ஃபாலோ பேக்லிங்க்குமே கிடச்சிரும். அதாவது ஆர்டிகல்ஸ், தீம்ஸ் அண்டு பேக்லிங்க் 3 யார் கொடுப்பா நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் கொடுக்குற அளவுக்கு ஆர்டிகல்ஸ் யாராலையும் கொடுக்கவும் முடியாது, தீம்ஸும் ப்ரொஃபஷ்னலாக. அதில் நிறைய பேர் சொல்லுவீங்க இது ஜிபிஎல்லாம் இருக்கும், கிராக்கர் தீம்ஸாக இருக்கணும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இது எதுவுமே கிடையாது. அதாவது நிறைய பேர் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. எப்படி வாங்கியிருக்கவே மாட்டாங்க, ஒரு ஆர்டிக்கல் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு இவர் சொல்கிறது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், இவரெல்லாம் ஜிபிஎல் தீம்ஸ் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கியிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா காம்படிட்டர் அவங்கலாம். புரியுதுங்களா? ஸோ எப்படியாச்சும் நம்மளை வந்து பேர் ஏதாவது ஒன்று மற்றவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ண விதத்தில் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அதாங்க, அதாவது வீடியோவிலே நான் சொல்லிட்டேன், நான் வந்து தீம்ஸ் போட்டு கொடுக்குறேன், அது இல்லாமல் வித் லைசன்ஸ் கீ போட்டால் தான் ஒரு ப்ரீமியம் தீம்ஸுக்கு மாறும். ஓகேங்களா, ஜென்ரல் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ட் ப்ளஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, அதில் இருக்கிற அப்டேட் ப்ரோ வெர்ஷன்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி 2 பிளகின் தேவைப்படும். ஒன்று எலமெண்டருக்காக யூஸ் பண்ணுவோம், அதாவது பேஜஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, ஹெட்டர் ஃபுட்டர் பாடி இது போல் பேஜஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, பேஜஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸுக்கான ஒரு பிளகின் போடுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு பிளகின் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த பிளகின் போட்டால் தான் நம்மளால் ரெடிமேடாக இருக்கக்கூடிய மோர் தென் 40+ வந்து டெம்ப்ளேட்ஸ், அதாவது தீம்ஸ் வந்து ரெடிமேடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி ஜென்ரல் ப்ளஸுக்குன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஆக்சஸ் பண்ண முடியும் சைட் லைப்ரரிக்குள்ளே போய்ட்டு. சரிங்களா, ஸோ கீ போட்டால் தான் அது வரும், அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தா அதுக்கான இமேஜஸ் உங்களுக்கு நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது போல் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ தென் ஒரு எக்ஸாமுக்கு டெம்ப்ளேட்டோட லேயர்ஸ் வந்து உங்களுக்கு அதுவே நம்ம மேலே கொடுத்தாச்சு. தென் இது வந்து தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 21,000 மேலே நம்ம பே பண்ணி வாங்கியிருக்கோம். தென் ஒரு வெப்சைட்டுக்கு கீ மட்டும் வேணும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் 2000. அதுவே நீங்கள் 2000க்கு 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா ஆர்டிக்கலும் கிடச்சிரும், தீம்ஸும் கிடச்சிரும். அதுவே 30 ஆர்டிக்கல் வாங்குறீங்கன்னா தீம்ஸ் அண்ட் பேக்லிங்க்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் 3மே கிடச்சிரும். ஸோ தமிழ்நாட்டில் நான் சேலஞ்ச் பண்ணுற கூட
யாராலையும் உங்களுக்கு ஆர்டிக்கிளும் ப்ரொஃபஷனலாக கொடுக்க முடியாது, ப்ரீமியம் தீம்ஸும் கொடுக்க முடியாது, பேக்லிங்க்கும் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிறதுனாவோ 10 to 4000 சாரி மாற்றி சொல்லிட்டு பாருங்க, 2 to 4000 மேலே இவ்வளோ தான் கொடுப்பீங்க மோர் தென். புரியுதுங்களா? தென் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிளாகிங்குள்ளே மோர் தென் ப்ரொஃபஷனலாக எதனால் லேர்ன் பண்ணணும் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. தென் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிறேன், கால் பண்ணிக்கோ. கண்டிப்பாக நீ எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறதுல எப்படி சொல்கிறது, உங்கள் அளவுக்கு இறங்கி நான் பேசுவேன். ஸோ பிரச்சனையே கிடையாது. அது இல்லாமல் ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது லேர்ன் பண்ண முடிவு பண்ணியாச்சா, டேரெக்டாக கால் பண்ணிவிடு. ஓகேவா? இவர்கிட்ட கால் பண்ணி நம்மளால் பேச முடியுமா, நமக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் இவர் கொடுப்பாரா, நம்ம பிகினராக இருக்கோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாருமே பேசிக், அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து போகும்போது நானுமே அந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோவாக தான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்திருப்பேன் இல்லைங்களா? ஸோ என்னுடைய ஃபீட் அதண்டு என்னோடய சஜஷன் மூலிமா நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றது எப்படிலாம் எதுவுமே வேண்டியதில்லை. நம்மளால் என்ன முடியுமோ அது எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடலான்றது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அண்டு கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக பிளாகிங்குள்ளே சர்வே பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆர்டிக்கல் ரைட்டிங் சர்வீஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக நம்ம க்ரியேட் பண்ணது. ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அந்த ரீசன் சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? தென் இதற்கு மேலே சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய கோர்சஸ் ரிலவெண்ட்டாக வரும், பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். மோர் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா சேம் அதே தான் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கொடுத்துருவோம். அதே 30 ஆர்டிக்கல் வாங்குறீங்க ஃபார் டேவுக்கு அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் அண்டு 300 பேக்லிங்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம், ஆர்டிகல் இன்க்ளூடு. ஓகேவா? தென் அது போக வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வந்து சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி அண்டு டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் இது போக வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்குறது, 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. அதாவது 7000, 15000 அண்டு 25000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த போல வெப்சைட் நீங்கள் பில்டு பண்ணிக்கலாம். தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குங்க. இதை தவிர வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு விரும்பல. ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வீடியோ டியூரேஷன் வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? A to Z வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. டே டு டேட்டில் வரப்போகிற நாட்களில் பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்குது, தென் அதுக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், தென் பேக்லிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் வீடியோஸ் வரப்போகுது. சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தென் ஏதாவது பெய்டு சர்வீஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவில் கிடச்சிரும், டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய்.